ஒருத்தன் யூடியூப்பில் யாரை பற்றியாச்சும் தப்பாக பேசுனா அவன் மேலே அவதூறு வழக்கு போடுங்க. சட்டத்தை சொல்லி கொடுக்குறாரு, தெரிஞ்சுக்கோங்க. அவன் மேலே அவதூறு வழக்கு போடுங்க, கைது பண்ணி உள்ளே போடாதீங்கிறாரு. இதை தொடச்சி போட்டுருங்க. அப்போவே கொஞ்ச நாளில் மறுபடியும் போய் இதே மாதிரி பண்ணுவாங்க. நான் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சொல்கிறேன், நீங்கள் இன்னமே யூடியூப்பில் பேசுனதுக்கு ரிமாண்டுக்கு வந்தால் ரிமாண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க. ஹைகோர்ட்டு பெஞ்சு சொல்லியிருக்காங்க. அவதூறு வழக்கு தான் போடணும், கைது அரபு போட்டு கரெக்ட் பண்ணக்கூடாதுன்னு. கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்து வச்சுக்கிறாங்க, ஏமாந்த மேஜிஸ்ட்ரேட். அவங்ககிட்டயே போய் ரிமாண்ட் பண்ணி உள்ள தள்ளுறது சொல்லியிருக்காரு. இன்றைக்கி அது அறிக்கையில் அவங்களுடைய ஆர்டரில் வரல. ஆட்சி மாறிச்சுன்னா நீங்களாம் உள்ளே போவீங்கயான்னு இருக்காரு. நான் உள்ளதில் போகிறேன், என் வழக்கில் பெருசாக கொண்டு போகிறேன். நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் மேலேயே கண்டெம்ட் கொண்டு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. ஐபிஎஸ் அதிகாரிகள் உள்ளே போடுவாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய். சட்டத்தை மதிங்க. அது சட்டம் அவங்க தான் அவ்வளோ பேர் சொல்கிறாங்க. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு தான் கொண்டு போகிறோம். இப்படியா பண்ணுவீங்க? அதை தான் கேட்குறாரு அவர். ஒரு மனிதாபிமானம் இல்லையா? இப்படியா டார்ச்சர் பண்ணுவீங்க அப்படிங்கிறது. பூட்டை போட்டு இப்படி பூட்டை உடைச்சி இது பண்ணுவீங்க. பூட்டை உடைச்சாலும் பரவாயில்ல, கடப்பாறையில் போய் பீரோ உடைச்சா இதெல்லாம் கோர்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்குமா? அதனால் இன்றைக்கி இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்த ஜட்ஜு கேட்டிருக்காரு, புகார் கொடுத்தா மறுநாளே போய் கைது பண்ணுவீங்களான்னு. எவன் புகார் கொடுத்தான்னு சிஎஸ்ஆர் கொடுக்கறதில்ல. அவனை போய் இல்லை இது இங்கே வராது அங்கே போங்கிறது. ஆன்லைனில் புகார் போட்டோம்னா 15 நாள் 1 மாதம் ஆகும் நமக்கு ஃபோன் வர்றதுக்கு. இதில் இந்த லட்சணத்தில் இவர் மேலே புகார் கொடுத்தா மறுநாளே வீட்டுக்கு போவீங்களா காலையிலன்னு கேட்குறாரு. நாக்கப்படுங்கிற மாதிரி பதில் சொல்லுங்கள். எல்லோரும் பார்க்குறாங்க, கோடிக்கணக்கான பேர் பார்த்துட்டாங்க. இன்றைக்கி காவல்துறையுடைய மானம் மரியாதை எல்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் கூட கவலை இல்லையா நம்ம காவல்துறை இவ்வளவு கேவலமாகுதுன்னு? வயிறு எரியுது. எப்படிப்பட்ட அதிகாரிகளை பார்த்தோம். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர்லாம் எப்படி ஆளுங்க இருந்தால் காவல்துறை இப்படியா? அன்றைக்கி பேர் சவுக்கு சங்கர்கிட்ட 2 இன்ஸ்பெக்டருக்கு போய் நிற்கிறீங்களே சலிட் அடிச்சுக்கிட்டு, கேவலமாக இல்லை? பிடிக்கிறதுனால இதுதான் முறையா? பாவம் அந்த இன்ஸ்பெக்டருங்க, அவங்கள வேலைக்கார மாதிரி போய் நிறுத்தி வச்சுருக்காங்க. அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இப்படியா கொடுப்பீங்க? கடப்பாறையில் கோடாலியில் உடன்னு கொடுப்பீங்களா? கேவலமாக இல்லையா? எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, நாக்கப்படுங்கிற மாதிரி. ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அதே நீதிமன்றம் கேட்குறாங்க, இதுக்கு அமலாக்கத்துறைக்கு 2 தடவை அமலாக்கத்துறை கடிதம் எழுதிட்டாங்க, அந்த நபரை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இது இல்லையான்னு கேட்குறாங்க. என்னென்ன கேள்வி கேட்கணுமோ இன்றைக்கி இந்தியா பூரா போயிருக்கும்.